அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு தொலைக்காட்சியிலையாவது சீமான லைவ்ல காட்டுங்கடா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இமயம் அளவு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்ப காலத்தில் ஒரு யூடியூப் சேனல் இருந்து தொலைக்காட்சிகள் வரைக்குமே சீமானுடைய முகத்தையோ இல்லை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடையோ காட்டுறதுக்கு மறுத்த போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் எடுத்த முடிவு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு. யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லா பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாத்தையுமே யூடியூப் சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த ஒரு தருணத்தில் ஸ்மார்ட் ஃபோனுடைய பயன்பாடு அதிகரிக்கும் ஆரம்பிச்சிருந்தது. இப்படி இரண்டுமே சேர்ந்து வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது அனைவராலுமே அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு யூடியூப்ல வீடியோக்களாக பார்த்து இளைஞர்கள் தங்களுடைய ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக சீமானுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த தருணத்தில் நாங்களே பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும்போது மக்கள் பார்த்தீங்கன்னா யார் இந்த நாம் தமிழர் கட்சி, யார் சீமான் அப்படின்னு ஒரு கேட்ட காலம் இருக்கு. ஆனால் இப்போது எல்லா செய்தி ஊடகங்களும் சரி, யூடியூப் சேனல்களும் சரி, சீமானுடைய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னாலே போட்டி போட்டுட்டு மைக்க வைக்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80% பேர் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத தாண்டி இந்த 80%த்தில் கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் புதிய வாக்காளர்களும் தமிழ்நாட்டுடைய பெண்களும் பார்த்தீங்கன்னா இணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது வரலாற்றிலேயே தான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. வரலாற்றிலேயே இளைஞர்கள் இப்படி அரசியல் தலைவனுக்கு ஆதரவு கொடுத்ததே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இப்படி அனைவராலுமே ரசிக்கப்படுற சீமான் எதனால வாக்கு வங்கி வாங்க மாட்டாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈவி மிஷின்ல ஓட்டு போடுற முறையை மாத்தினா மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா ஈவி மிஷின்ல யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலுமே அது பாஜகவோ அல்லது திமுகவோ மாத்தி அமைக்கிற மாதிரி இவங்க வடிவமைக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஆதாரங்களான வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு முறையை தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் சீமானுக்கு அதிகப்படியான விளம்பரங்கள் தேவை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் சீமான் அவர்கள் விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் சீமானுடைய நியூஸை லைவ்ல போட்டால் மட்டும்தான் நிறைய மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முடிவு கட்டும் விதமாக தான் நியூஸ் 7 தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இனிமே நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா செயல்பாடுகளுமே லைவ்ல போட போறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முதல் கட்ட வேலையாக நாளை நடக்க போற செய்தியாளர்கள் சந்திப்பு லைவ்ல போட போறாங்க அப்படின்னும், அதற்கு அடுத்தபடியாக பொதுக்கூட்டங்களை தொடங்கி ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படின்னு என்ன விஷயமாக இருந்தாலும் நியூஸ் 7 முழு ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு நியூஸ் 7 பணிபுரியக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இன்னும் வருங்காலத்தில் நிறைய நியூஸ் சேனல்கள் சீமானுடைய நியூஸை லைவ்ல போட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.